தொடர்ச்சியாக நாங்கள் செஸ் சம்மந்தமான வீடியோஸ் மட்டுமே போடுறதால எங்களோட செஸ் வியூவர்ஸுக்கும் ஒரு பொழுதுபோக்கான வீடியோஸை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு நான் ஒரு புதுசான ஒரு விளாக்ஸ், அதாவது செஸ் விளையாடுறதுக்கு தான் உண்மையாலும் இந்த இடத்துக்கு போனேன் நான். அது என்னால் நடைமுறைப்படுத்தலாம் போயிட்டுது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு ஆளோட செஸ் விளையாடி அதை வீடியோ அப்லோட் பண்ணணும், அப்படி இல்லாட்டிக்கு ஒரு செஸ் இன்னொரு 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு முயற்சியோடு போயிருந்தேன் நான். அது எனக்கு சக்ஸஸ் அமையலை. ஸோ தொடர்ச்சியாக வாங்க நாங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்க, வாங்க. ஹலோ எவ்ரிவன், ஸ்வாட் விளாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறது எந்த இடம்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. லூட்ஸ் மாதா, அதாவது ஹெவி என்ற இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறோம். ஹெவி என்று சொல்லி சொன்னால் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாதகல் என்ற பிரதேசத்தில் நீங்கள் ஜம்புகோளப்பட்டினம் பார்த்துருக்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஹெவி தேவாலயம் ஒரு சிறப்பு வாய்ந்த தேவாலயம். லூதூர் என்னென்னு சொல்கிறது, லூட்ஸ் என்று சொல்லி நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிற லூட்ஸ் தேவாலயம் என்று சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லூட்ஸ் தேவாலயம் தான் இதுக்கும். இது மாதகல்ல இருக்குது, அவ்வளவுதான். இதை ஹெவின்னு சொல்லி சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஹெவியில் சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழாக்கள் நடக்கிறது. அதாவது இங்கே இருக்கிற ஆக்களுக்கு அநேகமான ஆக்களுக்கு தெரியும், ஹெவின்ற இடத்துல சிறப்பான திருவிழாக்கள் நடக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அங்கே தான் வந்திருக்கிறோம். எப்படியான விஷயங்கள் என்று மற்ற ஆக்களோட கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு முதல்ல அந்த இடத்தை உங்களுக்கு காட்ட போகிறோம் நான். முதல்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க மக்களே, எங்கே வந்திருக்கிறோம் பாருங்க. கடல் சுற்றி வர கடல், சுற்றி வர கடல். நான் கடலை மட்டும் தான் காட்டுவேன். டக்குன்னு வெள்ளம் வந்துட்டு இஞ்சாலையும் பாருங்க, கடல் 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 கடல். அப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு டவுட்டாக இருக்குது. எஸ், நான் நிற்கிறது நெய்தல் பிரதேசத்தில், கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆகிய மாதகல் பிரதேசத்தில் தான் நான் இப்போ நிற்கிறேன். அதுலேயும் லூட்ஸ் அன்னை இந்த தேவாலயத்தில் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா லூதூர் மாதான்னு சொல்லுவோம். இந்த இருக்கிற அன்னையை நாங்கள் தரிசித்து கொண்டு நீங்களும் தரிசிங்க அன்னையை. அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விளங்கும். நிறைய போட்ஸ் இங்கே இருக்குது, தரிசிச்சிருக்கு, அதாவது தரிச்சிருக்குது. போட்ஸ் எல்லாம் இருக்குது, மீன்பிடி படகுகள் நிறைய இருக்குது. அந்த தெரியுது என்னுடைய மோட்டார் வண்டி, அந்த மோட்டார் வண்டியில் தான் நான் இங்கே வந்தேன். இவ்வளவு தூரம் நான் இப்போ இங்கே நடந்து வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் அளவுக்கு ஒரு பாலம் போன்ற அமைப்பில் இதை செய்திருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இரவு நேரத்தில் வடிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏனண்டா லைட்டுகள் எல்லாம் போட்டு இந்த மதில்கள் அமைச்சு கரண்ட் லைன் எல்லாம் கொடுத்து சிறப்பான ஒரு வடிவமைப்பை இங்கே செய்திருக்கிறாங்க. நான் ஒருக்கா போயிட்டு திரும்ப ஒருக்கா காட்டுறேன் அந்த வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது என்ட்ரன்ஸ் நான் என்ன காட்ட போகிறேன், நினைத்தான உங்களுக்கு காட்டுவேன். என்ட்ரன்ஸ் போகேக்க நான் இங்கே தான் ஃபஸ்ட்டுக்கு வந்தேன் நான். இதில் அதாவது மாதகல் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மீன்பிடியை பிரதானமான ஜீவனோபாயமாக கொண்ட மக்கள் வாழ்கிற இடம். இளவாலை, மாதகல், பண்டத்தரிப்பு, சித்தங்கேணி, சில்லாலை, மற்றது இஞ்சால பக்கம் காரைநகர் போன்ற பிரதேசங்களை தன்னுடைய சகோதர ஊர்களாக கொண்ட ஊர் தான் மாதகல். அப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாதகல் பிரதேசம் அநேகமாக ஃபேமஸ் என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த ஹெவி சர்ச்சில் அதிகமான சனம் இந்த சர்ச்சுக்கு வாரவேல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் மற்ற உள்ளுக்க இருக்கிற மற்ற விஷயங்களை பிறகு காட்டுறேன். இப்போ வாங்க கடலை நோக்கி போவோம். பாருங்கள், இவ்வளவு தூரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஈவினிங் டைமில் இடத்துக்கு வரைக்கும் ஒரு எங்களை அறியாத ஒரு என்னென்னு சொல்கிறது, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்குது. அந்த கடல் இந்த வைப், சன் அண்ட் செட்ஸ், அதாவது சூரியன் மறைவு, அதுகளை பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது. நான் இதை அதாவது வீடியோ உங்களோட அதோட சேர்த்து போட்டு விடுவேன். சூரியன் மறைவெல்லாம் இருக்குது இதில், நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பார்க்க மாட்டீங்க, இப்போ சூரியன் மறைஞ்சிட்டார். பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும் எவ்வளோ ஒரு அழகிய ஒரு அதான் என்னவோ சொல்லுவாங்க, இன் சர்ச் ஆஃப் கோல்ட்ஸ் லாஸ்ட் டைமண்ட்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கள் இடத்துலையும் நல்ல நல்ல அழகான இடங்கள் இருக்குது. நமக்கு ரசிக்க தெரியாமல் நாங்கள் அங்கே இங்கே ஓடிக்கொண்டு திரிகிறோம். இவ்வளோ வடிவான இடங்கள் இருக்குது இங்கே பாருங்கள். கோயில்களாக இருக்கட்டும், தேவாலயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் எங்களோட இடத்துல இருக்குது. பாருங்கள், அதுக்குள்ளேயும் ஒரு மீன் ஒன்று சேர்த்து கிடக்குஞ்சி. தண்ணீரில் வாழும் மீனின் தாகத்தை யார் அறிவார் என்ற மாதிரி பாட்டுகள் படித்து கொண்டு தெரியலாம். நாங்கள் பாருங்கள்
ஓகே, நான் இன்றைக்கு உண்மைக்குமே வந்த விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, செஸ் ப்ளே பண்ணுவோம்னு தான் வந்தேன் நான். அதாவது ஒரு ஊரில் இருக்கிற ஆக்களாரோடையாச்சும் செஸ் ப்ளே ஆடி அதை ஒருக்கா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம், யாருக்காச்சும் 2 பேருக்கு பழக்கி விடுவோம்னு கன நேரமாக வெயிட் பண்ணினான். எனக்கு அது அமையலை. இன்றைக்கு பார்ப்போம், நாளைக்கு அதை செய்வோம். இன்றைக்கு பார்த்தோன்னா இது ஒரு வடிவான இடம், எடுத்து ஆக்களுக்கு ஒருக்கா வீடியோ செய்து போடணும்னு ஆசைப்பட்டேன். நான் அதான் போடுறேன். ஓகே, பாருங்கள், அழகாக இருக்குதுன்னு நம்புகிறேன். இன்னும் இது மாதிரியான வீடியோஸ் நாங்கள் தொடர்ச்சியாக போடணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை திவா சார், நீங்கள் செஸ் சம்மந்தமான வீடியோஸ் மட்டுமே போடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது என்றாலும் தொடர்ச்சியாக எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் செஸ் வீடியோஸ் போட்டுக்கொண்டே இருப்போம். இன்னும் மேலதிகமாக எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் விரும்புனீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்ற ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மாதகளில் இருக்கிற லூட்ஸ் மாதா தேவாலயம் மட்டுமில்லை, மாதகள் பிரதேசத்தில் வந்தீங்க. இந்த மாதகளில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பான விஷயம் இருக்குது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, மாசி மாதத்தில் வந்து முரல் மீன் பிடிக்கிறவங்க, முரல் மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது புட்டும் முரல் மீன் சொதியும் வச்சு சாப்பிட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி கொமெண்டில் போடுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்குறேன். மாதகளில் வந்து மாசி முரல் என்று சொல்லுவாங்க, அதுதான் ஃபேமஸே. ஓகே, நாங்கள் இப்போ சர்ச்சுக்குள்ளேயும் போய் ஒருக்கா கும்பிட்டுட்டு சர்ச்சையும் வளைச்சி பார்த்து கொண்டு போவோமே. ஓகே, வாங்க. யா மக்களே, பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அழகிய சிற்பங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வளோ வடிவான ஒர்க்ஸ்கள்லாம் இங்கே செய்யப்பட்டிருக்குது. ஜீசஸிൻ്റെ ஸ்டாச்சு இருக்குது நினைக்கிறேன். இதில் வச்சு தான் அசம்பிளி நடக்கிறது போல் நடக்குது, ப்ரேயர்ஸ் நடக்கிறது. அழகான வடிவான சிற்பங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அரச மரம், வேப்ப மரம் எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு அமைதியான ஒரு சூழல். அதுவும் இந்த மாலை நேரங்களில் வந்து இதாக இருக்குது. பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா பல்வேறுபட்ட சிறப்புகள். எனக்கு உண்மையாக இதுகள் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு தெரியல. ஜீசஸ் என்ன வடிவமைப்பு என்று சொல்லி உண்மையாக தெரியல. வியூவர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்கோ. இறைவனுடைய ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பிரதிபலிக்கிற அம்சமாகத்தான் இது இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படித்தான் நினைக்கிறேன். அதைத்தானே இவங்க இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க. பாருங்க, இந்தா இருக்குது சில சிலைகள் வடிவமைப்பு. அழகான ஒரு வடிவமைப்பு. உண்மைக்குமே அடக்கம் செய்யப்படுதலாம் ஒவ்வொரு விஷயமாக இருக்குது. நான் தான் அதை பார்க்கல போல் நடக்குது. அதாவது நான் நினைக்கிறேன் ஜீசஸ் அடக்கம் செய்யப்படுகின்ற ஒரு இதை வந்து இங்கே காட்டப்படுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஓகே. தாயின் மடியில் இயேசுவின் உடல். நான் நினைக்கிறேன் இறுதியாக வந்து ஜீசஸ் வந்து உயிரை மாய்க்கிற நேரம் தாயின் மடியில் உறங்குகின்ற அந்த வரலாற்றை பிரதிபலிக்கிறதா வந்து இது காட்டப்படுது. உயிர் விடுதல், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இருக்கிறார். பாருங்கள், அழகிய சிற்பங்கள். சிலுவையில் அறையப்படுதல் இந்த இருக்குது. பாருங்கள், நான் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். 6வது பிக்சர் இது, சாரி 11வது பிக்சர். அறையப்படுதல் இப்போ காட்டினா எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டினா தான் எல்லாமே. இது 10வது. உடைகள் களையப்படுதல், ஜீசஸின் உடல்கள் களையப்படுதல். இப்படியே கதைச்சு கொண்டு போயிருக்குதான். எனக்கு இந்த ஃப்ரெண்டரால் இல்லை வேண்டாம், ஃபுல்லாக தெரியாமல் என்ன சொல்கிறேன். இது 9 நினைக்கிறேன். எஸ், 3ஆம் முறை விழுதல். எனக்கு உண்மையாக தெரியாது. ஒரு அளவுக்கு தான் எனக்கு ஹிஸ்ட்ரி சம்மந்தமான இது சம்மந்தமான விஷயங்கள் தெரியும். பூரணமாக எனக்கு உண்மையாக தெரியாது. ஜெருசலம்ன்றது தெரியும். அதாவது ஒரு ஜெருசலம்ன்றது நான் நினைக்கிறேன் ரோம்ன்ற
ஒரு கேபிட்டல் சிட்டி. அங்கே வச்சு தான் ஜீசஸ் இருந்தவர் கடைசி நேரங்கள்ல எல்லாம். அப்போ ஜெருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுதல் விஷயம் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு கோட் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிகள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பைபிளில் உண்மைக்குமே நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதை நாங்கள் மதம் சார்ந்த கொள்கைகளை மாத்திரம் எடுக்கக்கூடாது. பைபிள்ன்றது ஒரு புனித நூல். அப்போ அந்த பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் கடைப்பிடிக்கிறோமோ இல்லையோ, பைபிள் ஒரு முக்கியமான நல்ல விஷயங்களை தான் மக்களுக்கு கொடுக்குது. அதை சரியாக நாங்கள் பேணி பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தருடையும் கடமை. பாருங்கள், கடவுளை பற்றி, அதாவது எல்லா கடவுளுக்குமே இது பொருந்தக்கூடிய விஷயம்தான். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். உண்மையாகத்தான் நாங்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற ஆக்கள் கடவுளை சரியாக நம்பி நேசித்து சரியாக வாழ்ந்தவன்னு சொல்லி சொன்னால் கடவுள் எங்களுக்கு பக்கத்தில் எப்பயுமே இருப்பார்ன்றது தான் அதൻ്റെ இது பொருள். பாருங்கள், அமைதியான ஒரு சூழல், நல்லா மாலை பட்டுட்டுது. திருத்தலத்தில் விளையாட்டுகள் காட்டாதீங்க, சிசிடிவி ஃபுல்லாகவே. திருப்பியும் ஒரு இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். நிறைய பேர் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிச்சுன்னா, படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவங்கோயில்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் நிறைய பேர் வாழ்கிறது. சும்மா மச்சங்களையும் அதுகளையும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கோயில் பக்தி கடவுள் பக்தின்னு தெரியுறதா? இப்படித்தான் இந்த காலத்தில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்கணும். அது மாதிரி கடவுளில் வேண்டவும் வேணும். அது அவரவர் மனதென்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வித்தியாசப்பட்டது. இயற்கையோடு சேர்ந்திருக்கிற ஒரு மனுஷனும். இதை பாருங்கள், 2ஆம் முறை விழுதல் 7வது பிக்சராக காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது 6வதாக என்ன இருக்குது? வெரோனிகா முகம் துடைத்தல். எனக்கு உண்மையாக தெரியாது இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு. ஓகே, பாருங்கள். சீமோன் உதவி செய்தல். ஜஸ்ட் நவ் ஐ எம் சீயிங் சீமோன் உதவி செய்தல். தாயை சந்தித்தல். How is it nice, no? தரையில் விழுதல். நினைக்கிறேன் நிறைய அம்சங்களாக காட்டியிருக்கிறாங்க. 15-16 வகையத்தில் நிறைய அம்சங்களாக அதை காட்டியிருக்கிறாங்க. சிலுவை சுமத்தப்படுதல். நினைக்கிறேன் ஜீசஸை சிலுவையில் அறையிற சம்பவமாக இருக்கும் நினைக்கிறேன். தீர்ப்பிற்குள்ளாகுதல். தண்டனை ஏதோ கிடைச்சி அப்படி ஏதோ சந்தர்ப்பமாக இருக்கும் நினைக்கிறேன். ஜீசஸ் சிலுவையில் அறையிறதுக்கு முதலாவது சந்தர்ப்பம். ஓகே மக்களே, இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் இணைஞ்சு கொண்டு இந்த நல்ல ஒரு முக்கியமான இடத்தை பார்த்துருக்குறீங்க. இன்னும் இது போன்ற அழகான வீடியோஸை பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா தொடர்ச்சியாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.